வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் சர்வதேசத்தையே ஆக்கிரமித்துள்ள அமெரிக்க, இஸ்ரேல் நாடுகளுடைய ஈரானுக்கு எதிரான யுத்தம் தொடர்பில் தான் பேச இருக்கின்றோம். இந்த யுத்தம் 2 வாரங்களை கடந்து விட்டது. இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும் என்பது தொடர்பில் பல்வேறு கேள்விகளும் எழுகின்றது. இந்த வகையில ஈரான் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட போதும் அதுல பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் மேற்குலக ஊடகங்களுடைய ஒரு பிரச்சாரமாகவும் அது கருதப்படுது. இது தொடர்பில் இன்றைக்குள்ள முஸ்லிம்களுடைய உணர்வுகள், இந்த யுத்தம் தொடர்பில் இந்த முஸ்லிம்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றது, சர்வதேச உணர்வுகள் எப்படி இருக்கின்றது, இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு இணைந்து கொள்கின்றார் உங்களுக்கு நன்கு அறிமுகமான மனித உரிமை சட்டத்தரணி சையத் பசீர் அவர்கள். வணக்கம் பசீர். வணக்கம் ஜெயபால். வணக்கம் நேயர்களே. என்னென்றால் இந்த அமெரிக்கா இஸ்ரேலினுடைய இந்த சட்டவிரோதமான யுத்தமானது 2 வாரங்களை கடந்துட்டு முஸ்லீம் உலகில, முஸ்லீம்கள் மத்தியில இது எவ்வாறு பார்க்கப்படுது? ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் இது ஒரு மத யுத்தம் என்றும் சொல்றாரு. அவர் இது அப்படியும் ஒரு வடிவமைப்புல செய்கிறாரு. மத தலைவர்கள், கிறிஸ்தவர்கள் மத தலைவர்கள் பிரேயர் எல்லாம் நடத்தி இருக்கிறோம் ஓவல் ஆபீஸ்ல. இதெல்லாம் பழமையா நடக்கவே இல்லை. அதே மாதிரி இஸ்ரேல் மீண்டும் தனது புராதன நூல்களை காட்டி இந்த யுத்தத்தை நியாயப்படுத்துது. முஸ்லீம் உலகம் குறிப்பாக இது ரம்லான் காலகட்டத்துல இந்த யுத்தம் தொடுக்கப்பட்டிருக்கின்றது. திட்டமிட்டு செய்தார்களா இல்லையான தெரியல. எவ்வாறு இது பார்க்கப்படுது? ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. ஏனென்றால் முஸ்லிம் உலகு என்பது ஒருமைப்படுத்தப்பட்ட ஒரு பக்க பார்வையிலே பார்க்கப்பட முடியாது. ஏனென்றால் இப்ப நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இப்பொழுது ஈரான் தாக்குதல்கள் வடகுடா நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தாக்குதலில் பாதிக்கப்படுபவர்கள் முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம்கள் ஒரு வகையிலே. ஆகவே இவர்களுக்கு எதிராக அமெரிக்க அரசுடன் அல்லது இஸ்ரேலுடன் சேர்ந்து கொண்டு அமெரிக்காவுக்கான படைத்தளங்களை அல்லது அவங்களுடைய கேம்புகளை அங்கு அமைப்பதற்கு வழி சமைத்தவர்கள் அது முஸ்லிம்கள் தான். கல்ஃப் குடா நாட்டில் உள்ள முஸ்லிம் நாடுகள். ஆகவே இவர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் குடா நாடுகளுடைய படைத்தளங்களிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஈரானிய தாக்குதலை மேற்கொள்கிறது. அது 2 பகுதியிலும் இப்பொழுது பாதிக்கப்படுபவர்கள் குறிப்பாக முஸ்லிம்களாகவே இருக்கிறார்கள். ஈரானில் உள்ளவர்கள் முஸ்லிம்கள் தான், குடா நாட்டில் இருப்பவர்கள் முஸ்லிம்கள் தான். ஆனால் முஸ்லிம்களுக்குள்ள செக்டேரியன், அதாவது அடிப்படை ரீதியான கொள்கை ரீதியான முரண்பாடுகள் ஏற்பட்ட அல்லது அரசியல் ரீதியான முரண்பாடுகள் ஏற்பட்ட அந்த பிரிவினையான ஷியா முஸ்லிம்ஸ் என்பதும் அல்லது சனி முஸ்லிம் என்ற 2 வேறுபாடுக்கு இடையிலே இன்று முஸ்லிம்களுடைய வேறுபாடு கூட ஒரு வகையிலே மேலிழந்து இருக்கிறதை காணலாம். ஆனால் உண்மையில் பொதுவான ஒரு அடிப்படையில் யுத்தம் தொடங்கிய பொழுது முஸ்லிம்களுக்கு எதிரான யுத்தமாக தான் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஈரானிய இஸ்லாமிய குடியரசு என்ற வகையிலே, ஈரானிய ஒரு இஸ்லாமிய குடியரசு என்ற வகையிலே அந்த ஷியா என்ற தன்மை மேலெழவில்லை. மாறாக இஸ்ரேலுக்கு எதிரான அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு ஜாம்பவானாக செயற்பட்ட ஈரானிய அரசுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை முஸ்லிம்கள் எல்லோருமே வரவேற்கக்கூடிய நிலைமையில் தான் இருந்தார்கள். ஏனென்றால் இதுவரை காலமும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த அரபு நாடுகளுக்கு எதிராக தனித்துவமாக இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த வகையிலும் அதுக்கான விலையை கொடுத்த வகையிலும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போன்ற படையணிகள் தாக்கலுக்குள்ளாக்கப்பட்ட நிலையிலும் பொதுவாகவே ஈரானுடைய பலஸ்தீன ஆதரவும் பொதுவாக முஸ்லிம்களுக்குள்ளே இந்த வாரான அமெரிக்காவுக்கு எதிரான எதிர்ப்புணர்வும் சேர்ந்து தாக்கல் ஆரம்ப காலகட்டத்திலே முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் ஒரு போராட்டமாக, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டமாக அல்லது அமெரிக்க அடக்குமுறைக்கான இஸ்ரேலுடைய கொடுங்கொன்மைக்கான போராட்டமாக பார்க்கப்பட்டது. இந்த யுத்தத்தை தொடங்கியவர்கள் யாரா இருந்தாலும் எதிர்விளைவுகள் அப்படிதான் பார்க்கப்பட்டது. ஆனால் நாள் செல்ல செல்ல இதற்கு ஒரு மதச்சாயம் பூசுகின்ற தன்மை காணப்படுகிறது. அதாவது இப்ப நீங்க சொன்னது போல அமெரிக்காவிலே ட்ரம்பை கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அல்லது கிறிஸ்தவ மத நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் ஆராதிப்பதும் அல்லது அதுக்கான பிரார்த்தனைகளை மேற்கொள்வதுமான ஒரு வீடியோ வெளிவந்திருந்தது. அதில் எந்த அளவு அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் காணொலி. இன்றைய காலகட்டத்தில் எதை நம்புவது என்ற பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னால அவ்வாறு யோசிக்க வேண்டும். ஆனால் அதை உண்மையான பல சோர்சஸ்கள் அதை வெளிப்படுத்தி இருந்தன என்ற வகையிலே அவ்வாறான தன்மை காணப்படுது. சிலுவை யுத்தத்தை நோக்கி பின்னோக்கி செல்கின்ற ஒரு தன்மை காணப்படுது. ஆரம்ப காலத்தில் சிலுவை யுத்தம் என்பது முழு முஸ்லீம் உலகுக்கு எதிரான யுத்தமாக இருந்தது. அப்பொழுது இந்த சியா சுன்னி வேறுபாடு அல்ல, முஸ்லீம்களுக்கு எதிரான யுத்தமாக, பலஸ்தீன மக்களுக்கு எதிரான யுத்தமாக, முஸ்லீம்களுடைய கிலாபாக்கு எதிரான யுத்தமாக, துருக்கியை மேம்படுத்தி ஒஸ்மானிய பேரரசுக்கு எதிரான யுத்தமாக எல்லாம் காணப்பட்டது. இந்த பின்னணியான யுத்தங்கள் இப்பொழுது ஈரானியருக்கு எதிரான யுத்தம் என்பது முழு முஸ்லீம் உலகுக்கான யுத்தமா இல்லையா என்ற கேள்வி எழுப்பியதற்கான இன்னொரு காரணம், குடா நாடுகளில் இருப்பவர்கள் தாக்கப்படுகிறார்கள். குடா நாடுகளில் இருப்பவர்களும் முஸ்லீம்கள், அவர்கள் சனி முஸ்லீம்கள் அதிகளில் இருக்கிறார்கள். இருந்தாலும் பஹ்ரைன் போன்ற நாட்டில் இருப்பவர்கள் அதிகளவிலான மெஜாரிட்டி சியாட் முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள். பஹ்ரைன் மீதான தாக்குதல்கள் ஒரு வகையிலே சியாட் முஸ்லீம்களை ஒருவேளை ஈரான் இந்த யுத்தங்கள் முடிவடைகின்ற காலகட்டத்திலோ அல்லது யுத்தங்கள் தீவிரமடைந்தாலோ, என்னுடைய அபிப்பிராயம் இது, அவர் அரசியல் கோணத்திலே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தெரியும், ஈராக்கில் கூட அதிக அளவிலான சியாக்கள் தான் இருக்கிறார்கள். பெரும்பான்மை சியாக்கள், சிறுபான்மைதான் சன்னி முஸ்லீம்கள். ஆனால் ஆட்சியில் இருந்தவர் சதாம் ஹுசைன்.
அவர் சன்னி முஸ்லிமை சேர்ந்தவர். ஆனால் இன்று அந்த ஆட்சி முறை பனிசதர் அந்த ஆட்சி மாற்றப்பட்டவுடன், அதாவது அமெரிக்காவுடைய யுத்தத்தினால், அதாவது சதாம் ஹுசேனுடைய ஆட்சி கவிழ்ப்பு நிகழ்ந்த பிறகு ஏற்பட்ட மாற்றத்தினால் ஆட்சிக்கு வந்தவர்கள் அதிக அளவிலே ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது சியாக்களிடத்தில். அது ஒரு வகையிலே ஈரானுக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. அதாவது ஈரானில் அமெரிக்க எதிர்ப்பாக இருந்தாலும் ஈராக்கை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அமெரிக்காவுடைய சதாம் ஹுசேன் தாக்குதல் மூலமாக அவர்கள் ஒரு பலனை அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு அரச கட்டமைப்பு ஒன்று அவர்களுக்குள்ளே வந்திருக்கிறது. என்ன அண்மையில் அவர் நினைக்கிறேன், இப்பொழுது உள்ள ஈராக்கிய பிரதமர் பிரித்தானியாவில் லெஸ்டரிலோ பெட்ஃபோர்ட்ல வாழ்ந்தவர் நினைக்கிறேன். வெளிநாட்டு அமைச்சர் ஒரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே சட்ட முதுமானி பட்டம் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றுல சொல்றார், ஒருவருடைய தந்தையையும் மனைவியையும் மகனையும் பிள்ளையையும் பேரனையும் கொன்றா பிறகு வார ஒரு தலைவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பீங்களோ அதுதான் நீங்கள் பார்க்குவீங்க. அதாவது அயத்துல்லா கொமேனியுடைய மகனுடைய முடிவுகளை ஓரளவுக்கு நியாயப்படுத்தி தான் அதுல அந்த கருத்தையும் வெளியிட்டு இருந்தார். நிச்சயமா ஈரானுடைய ஈரான் தாக்கல் செய்யவில்லை. ஈரான் பேச்சுவார்த்தையினுடைய கட்டத்திலே சென்ற வருடம் ஜூலை மாதம் ஜூன் ஜூலை நினைக்கின்றேன் பேச்சுவார்த்தையிலே ஒரு இணக்கு காணப்பட்டது. அதுக்கான அடுத்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாகவே இந்த வருடம் 2 தினங்களுக்கு முன்பாகவே அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆகவே அந்த பேச்சுவார்த்தையை குழப்புகின்ற திட்டமிட்ட வகையில் தான் செய்யப்பட்டது. இப்ப ஒபாமின் காலத்துக்குள்ள செய்யப்பட்ட உடன்பாடுகள் கூட உடன்பாடுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த கட்டுப்படுத்தல், அதாவது கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் த நியூக்ளியர் அதை செய்வது கூட உடன்பாடு காணப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ட்ரம்ப் வந்த பிறகுதான் திரும்ப அந்த உடன்பாடு மீறப்படுகிறது. திரும்பவும் அந்த மீறல் திரும்பவும் ட்ரம்ப் வந்த பிறகு மெதுவாக இருந்த நிலைமைப்பாட்டில் கூட இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஈரானிய தலைவர், ஆத்மீக தலைவர், அவரை பற்றிய தீவிரமான கருத்துக்கள், உள்நாட்டு அடக்குமுறைகள் பற்றி எல்லாம் இருந்தாலும் சர்வதேச அளவிலே அவர் ஒரு மிதமான போக்கை கடைபிடித்தார் சொல்லப்படுகிறது. அவர் மிதமான போக்கை கடைபிடித்ததன் காரணமாக தான் அவர் அந்த இதுவரைக்கும் யுத்த ரீதியாக ஈரான் எந்த விதமான யுத்த முனைப்பிலையும் ஈடுபடவில்லை. மிதவாதமாக இருந்தார்ன்றதுல மிக முக்கியமானது என்னென்றால் அணு குண்டு தயாரிக்கிறது அல்லது நியூக்ளியரை பயன்படுத்துகிற அந்த விஷயத்துல அவர் அணுகுண்டை கட்டாயமாக தயாரிக்கணும் என்ற முடிவில இருக்கல. அதை அவர் ஒரு என்ன சொல்றது மக்கள் பாவனைக்கான ஒரு விஷயமா தான் பாவிக்கணும். அதையும் அமெரிக்கா போன்ற நாடுகளை பார்வையிடுவதற்கும் அனுமதித்திருந்தார். அந்த உடன்பாடு அதுதான் நான் ஏற்கனவே ஒபாமின் காலத்தில் கூட ஏற்பட்ட உடன்பாட்டினுடைய அடிப்படையில் அது தொடர்ச்சியாகவே அதனுடைய அந்த சரிவுத்தன்மையை குறைப்பதற்கான முயற்சிகள் அது அவர்களுடைய உடன்பாட்டுப்படி நடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ஈரான் மீது தாக்கல் செய்ய வேண்டும் என்பது நீண்ட கால ஒரு 40 வருட கனவு என்கிறார்கள், 30 வருட கனவு என்கிறார்கள். இது நெட்டன்யாவுடைய கனவாக இருந்திருக்கிறது. நெட்டன்யா தொடர்ச்சியாகவே ஒவ்வொருத்தராகவே அவர் ரஷ்யாவினுடைய ஆரம்ப காலத்திலே அதுக்கு எதிராக கருத்து தெரிவித்தார். பிறகு அவர் இந்த சதாம் ஹுசேனை நீக்க வேண்டும், அப்போதான் மற்றவர்களுக்கு அமைதி வரும். பிறகு ஈரானிலே அந்த ஈரானுடைய ஆட்சி நீக்க வேண்டும் என்பது பொதுவாகவே மத்திய கிழக்கிலே ஒரு அமைதியான நிலைமை வர வேண்டுமாக இருந்தால் இவர்களெல்லாம் நீக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்ற வாரான கருத்து அவர் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் பகிரங்கமாக. இப்ப நீங்க சொன்ன போல மத கருத்துக்களாக கூட அமெரிக்க அவருடைய டிமூட் புத்தகங்களில் இருந்து கூட அதுக்கான ஆதாரங்களை கொண்டு கொலைகளை கூட நியாயப்படுத்துகின்ற தன்மை 2 பக்கம் காணப்படுகிறது. இந்த நிலையிலே இன்று மதம் கூட ஒரு கொலைகளை நியாயப்படுத்துகின்ற யுத்தத்தை நியாயப்படுத்துகின்ற வகையில் தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக நியாயப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். அதுக்கான பகிரங்கமாகவே வெளிப்படுத்துகிறார்கள். இந்த நிலையில் இப்பொழுது இந்த குடாநாட்டினுடைய நிலைமை எடுத்துக்கொண்டால் இந்த ஈரானுடைய ஏற்கனவே சொன்னது போல இந்த பஹ்ரைனுடைய மெஜாரிட்டியா இருப்பவர்கள் சியாக்கள். பஹ்ரைனுடைய தாக்குதல் மூலம் பஹ்ரைனுடைய சியாக்களை ஆட்சி ஏற்படுமா இருந்தால் இறுதி கட்டத்திலேயோ அல்லது யுத்த முடிவுக்கு வருகின்ற பொழுதோ அல்லது தாக்குதல் தொடர்ந்து பஹ்ரைன் மீது நடத்தப்படுமா இருந்தால் பஹ்ரைனுடைய ஆட்சி கூட நிலை சியாக்களுடைய கைகளில் வரலாம். யமனில் கூட இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆகவே சியாக்கள் அரசியல் ரீதியாக இந்த ஈரானிய யுத்தம் என்பது ஒரு வகையில் சியாக்களை பலப்படுத்துகின்றதான ஒரு முடிவுக்கு கொண்டு நிறுத்தலாக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில இடங்கள் அனுமானங்களை செய்கின்ற பொழுது அவ்வாறு தெரிகின்றது. உண்மையில் பஹ்ரைன் ஒரு பெரிய ஒரு பெட்ரோலிய வளம் உள்ள நாடு. இப்பொழுது அங்கு அதிக அளவான தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அங்குள்ள மக்கள் கிளர்த்தெழுந்து அல்லது அங்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அது சியாக்களுடைய கையில் தான் போகும். உங்களுடைய கருத்துக்கள்ல நீங்கள் கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகளுக்கு ஈரான் தாக்கினது தொடர்பில் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு உடன்பாடு இன்மையை சுட்டி காட்டின மாதிரி தெரிஞ்சது. அப்படியா? வளைகுடா நாடுகள்ல உடன்பாடா இல்லையா என்பது வளைகுடா நாடுகள் உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய கேந்திர தலங்களை கொண்டிருப்பதால் அதுக்காக நியாயப்படுத்தலே ஈரான் சொல்லுகிறது. நாங்கள் உங்களை தாக்கவில்லை, ஆனால் உங்களுடைய நாட்டிலே இருக்கிற அமெரிக்காவினுடைய கேந்திர ஸ்தானங்களை தாக்குகிறோம் என்று. ஆனால் உண்மையிலே அந்த தாக்குதல் வேறு இடங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது. சிவிலியன் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கிறது, விமான நிலையங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது. பிரத்யோகம் அவருடைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதாவது எண்ணெய் தாங்கி அந்த இடங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவ்வாறான தாக்குதலை எப்படி ஈரான் செய்யலாம் என்ற கேள்வியை இவர்கள் எழுப்புகிறார்கள். குடாநாட்டு அரசர்கள் அல்ல குடாநாட்டு தலைவர்கள் எழுப்புகிறார்கள். ஆனால்
குடாநாட்டை பொறுத்த வரைக்கும் குடாநாடு இதில் தவிர்க்க முடியாமல் சிக்கிக் கொண்டது. அமெரிக்காவுடைய கேந்திர தளங்களை அமைக்க போய் அங்கிருந்து தாக்கல் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள், ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானுடைய தாக்கல், ஈராக்குடைய தாக்கல் நடந்த பொழுது அதனுடைய தாக்கு லகுவாக செய்யப்படக்கூடிய வசதியாக இருந்தது ஓமானுடைய கேந்திர தளம். அது அவ்வாறான கேந்திர தளங்கள் தங்களுக்கு எதிரான தாக்கல் செய்வதற்கு வசதியாக இருக்கின்ற என்ற காரணத்துக்காக அவர்கள் அந்த நியாயப்படுத்த சொல்லுகிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இது இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அமெரிக்காவினுடைய கேந்திர தளங்களின் தாக்குதல் குறைவடையமாக இருந்தால் அல்லது அதற்கான உத்தரவாதத்தை வழங்குவதற்கு கல்ஃப் நாடுகள் தயாராக இல்லை. அவர்கள் மாறாக தங்களை பாதுகாப்பதற்கு அமெரிக்கா கைவிட்டு விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அமெரிக்காவுடைய உதவி தேவைப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்கள் அங்கிருந்து தப்பினால் போதும் என்று, அங்கிருந்து விடுபட்டு போய்விட்டால் போதும் என்றே இருக்கிறார்கள். ஆகவே அமெரிக்காவை நம்பி அரசியலை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாகத்தான் இது அவர்களுக்கு தெரிகிறது. குடாநாடுகளை பொறுத்தவரை 14 நாட்கள் வரைக்கும் இந்த யுத்தம் நீடிச்சிருக்குது. ஆனால் எந்த ஒரு வளைகுடா நாடும் ஈரானுக்கு எதிராக எதிர்த்தாக்குதல நடத்தையில. அமெரிக்கா அழைத்திருந்த பொழுதும், நான் நிக்கிறேன்டாப்பா வந்து 2 அடி போடுங்கன்னு சொன்ன பொழுதும் வளைகுடா நாடுகள் அதை செய்ய இல்லை. அப்ப ஈரான் கிட்டத்தட்ட அந்த வளைகுடாவிலே ஒரு வல்லரசுன்றதை நிரூபிச்சிருக்கு ஒரு வகையில பார்த்தா. ஈரானுடைய பலத்தை நாங்கள் அண்டர்எஸ்டிமேட் பண்ணல. ஈரான் இதற்கான தீவுகளை செய்து கொண்டே இருந்திருக்கிறது. ஏனென்றால் அணு ஆயுத பிரச்சனையை விட்டு விடுவோம், அடுத்த கட்டமாக உள்ள போர் தந்திரபாய உபகரணங்கள், தந்திரபாயங்கள் அல்லது அதுக்கான தளபாடங்களை எல்லாமே அவை செய்திருக்கிறது என்பதை இப்போது தெளிவாக பார்க்கிறோம். டோம் கூட ஒரு ஃபெயிலியராக போன தடுப்பு அரண்கள் எல்லாமே செயலிழக்கப்பட்ட நிலையை பார்க்கிறோம். நிச்சயமா தெரியும் ஒரு எதிரியின் எதிரி எப்படி தன்னை பலப்படுத்திக் கொள்ளும் என்பதிலே ஈரான் நீண்ட காலமாக செயலாற்ற வாய்ப்புண்டு. ஈரானிலே நிறைய கல்விமான்கள் இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பல பேர் அளித்திருக்கிறார்கள். இவர்கள் ஈரான் அவர்களை அங்குள்ள பெண்களுடைய கல்வித்தரம் என்பது மிக உச்சத்தில் இருக்கிறது. அதாவது இந்த அரசாங்கத்திலே பெண்கள் ஹிஜாப் போடவில்லை என்ற அடக்குமுறை இருந்தாலும் பெண்களுடைய கல்விக்குமே முக்கியத்துவம் கொடுத்தவர் இந்த மறைந்த தலைவர் கமேனி. அவர் மிக முக்கியத்துவம் கொடுத்த பெண்களுடைய கல்விக்கு. ஆகவேதான் பெண்களுடைய, அதாவது பெரும் டெஹ்ரான் யூனிவர்சிட்டியிலே கூட மிக டீனாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கிறார் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருப்பவர்கள் என்றெல்லாம் பல செய்திகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் மறுதளிக்க முடியாது. ஆகவே பெண்களுடைய கல்வி தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த ஹிஜாப் பற்றி காய்க்கிறதுக்கு இவர்களுக்கு என்ன தகுதி? அது அவர்கள் ஈரான் மக்களுடைய பிரச்சனை. அது ட்ரம்ப் இருக்கலாம், பில் கிளின்டனா இருக்கலாம், மைக்ரோசாப்ட் நிறுவனரா இருக்கலாம். இளம் பெண்களை பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்களை. அப்ப அமெரிக்கா சொல்லலாதானே நீங்கள் பெண்களை எப்படி இருக்கணும்? நிச்சயமா அமெரிக்காவுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. அமெரிக்காவுக்கு யோக்கியதே இல்லை இந்த விதத்துல. அதுக்காக நான் ஈரானுடைய மத தலைமையுடைய முழு சட்டத்திட்டங்களை நான் ஆதரிக்கல. அமெரிக்காவுக்கு அந்த தகுதி இல்லை. ஈரானிலே நடைபெற்ற அடக்குமுறைகள் சதாம் ஹுசேனை சொல்லுவோம். சதாம் ஹுசேன் கூட மிக அதிக அளவிலான கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களை 87 அந்த நடைபெற்ற யுத்தத்தின் போது, அதாவது ஈராக் யுத்தத்தின் போது எரிகுண்டுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கான வாய்ப்புகளை வழங்கியது இந்த மேற்கு நாடுகள் தான். அந்த ஆயுதங்களை வழங்கியவர்கள், ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஊக்குவித்தவர்களும் சதாம் ஹுசேனுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் இவர்கள் தான். அதாவது 2 பக்கங்களையும் மூட்டிவிட்டு இவர்கள் செய்து வந்த இந்த யுத்தமானது இப்ப உதாரணமாக ஆப்கானிஸ்தானில் ரஷ்ய ஆட்சிக்கு எதிராக, நஜ்முல்லாவுடைய ஆட்சிக்கு எதிராக அங்குள்ள பாகிஸ்தானிலே இருந்து புரட்சிகரமான இயக்கத்தை உண்டாக்கி அல் கைதாவை உருவாக்கி அதன் மூலமாக அங்கு முஸ்லிம்களை ஊடுருவிச்சு பின் லாடனை பயன்படுத்தி யுத்தங்களை செய்து ஆப்கானிஸ்தானிலே அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் இவர்கள் தான். நஜ்முல்லாவை தூக்கிலே தெரிவிலே தொங்க விட்டவர்கள் இவர்கள் தான். இவர்கள் தான் அதே பின் லாடனை தேடி பிடித்து அதே பாகிஸ்தானில் வைத்துக் கொண்டவர்கள் இவர்கள் தான். அது தங்களுக்கு தேவையான வகையில் அவர்கள் முஸ்லிம்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இப்பொழுதும் இந்த குடாநாடுகளை பயன்படுத்தினார்கள். குடாநாட்டிலே பயன்படுத்திய பொழுது ஒரு பக்கம் இன்று இந்த ஆட்சி முறையை பார்த்தால் 53 நினைக்கிறேன், 53 மொஸ்டாக்குடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு சிஏயும் வின்ஸ்டன் சர்ச்சிலும் சேர்ந்து இங்கு பிளான் திட்டமிட்டு அமெரிக்க அரசாங்கமும் அவர்கள் கவிழ்த்து விட்டு என்ன செய்தார்கள்? கவிழ்த்து விட்டு ஷாவை கொண்டு வந்தார்கள். அடிப்படையா வந்தது இஸ்லாமிய புரட்சிக்கு வித்திட்டது அங்கதான் நடக்குது. அங்கதான் நடக்குது. ஆகவே அந்த வகையிலே தான் நாங்க பார்க்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தினுடைய மாற்றங்களை தங்களுக்கு வேண்டியவாறு செய்தவர்கள் இவர்கள். அதுல முக்கியமான காரணம் என்னன்னா, ஈரானுடைய பெட்ரோலிய நிறுவனங்களை தேசியமயமாக்க மொசாக் எடுத்த முயற்சிக்கு எதிராகத்தான் அது மாத்திரம்தான் நடந்தது. அது மாத்திரம்தான் மிக பாப்புலரான, மிகவும் செல்வாக்கு மிகுந்த ஜனாதிபதியாக இருந்த முகமது மொஸ்டாக்கை அந்த காலகட்டத்திலே அவர் எண்ணெயை தேசியமாக்க வேண்டும், வெளிநாட்டு கம்பெனிகள் இங்கு வெளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்பட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக மாத்திரம்தான் அவரை ஆட்சி கட்டாரு. அதை ஈரானிய மக்கள், பாரசீக மக்கள் பொதுவாக கொஞ்சம் ஒரு மாடர்ன் சொசைட்டி மற்ற நாடுகளோட ஒப்பிடுகின்ற பொழுது, அசாத்தினுடைய சிரியா கூட நிறைய மாடர்ன் சொசைட்டியா தானே அது இருந்தது.
நிச்சயமா. இவர்கள் போய் தலையிட்டு தான் அங்க இருக்கிற ஜனநாயகத்தையோ அல்லது ஜனநாயகத்தை இல்லாம பண்ணி அடிப்படைவாதத்தை கொண்டதுல மேற்குலகத்தின் பங்கு தானே முக்கியமாக. ஆனா அசாட் நிலைமை வேறு. ஏனால் அசாருடைய தகப்பனார் அவருடைய காலகட்டங்களிலே பாத் இயக்கம் என்று ஒன்று உண்டாக்கி அவர்கள் அந்த தீவிரவாதமான ஒரு போக்கையும் மற்ற சிறுபான்மையினங்களை தாங்கள் சிறுபான்மை இருந்தார்கள். அலவியான பகுதியைச் சேர்ந்த அலவியா செக்டர் சொல்லப்படுபவர்கள் அவர்கள் சியாக்கள் பகுதியினர், அவர்கள் சிறுபான்மையாக தான் இருந்தார்கள். அவர்கள் பெரும்பான்மை சியாக்கள் சன்னிகளை ஆளுகின்ற ஒரு நிலையில இருந்தார்கள். அந்த வகையில் இருந்து அவர்கள் அடக்க வேண்டிய தேவை இருந்த அவர்களுக்கு என்ன பெரும்பான்மையினத்தை இருப்பவர்கள் அடக்கி கொண்டுதான் சவுத் ஆப்பிரிக்கா பார்த்த மாதிரி அந்த சிறுபான்மையினர் ஆட்சியை வைத்திருப்பதற்கான விஷயங்கள் அடக்குமுறை கையாண்டார்கள். நிறைய மனித உரிமைகள் நடைபெற்றது. இது அசாத்திர காலத்தில் நடைபெற்றது. அது அசாத்தை நாங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஈரானை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஈரான்ல இன்று 30,000-30,000 மேற்பட்ட யூதர்கள் இருக்கிறார் சொல்லுறார்கள். கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கின்றன, கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கு பல மதங்களும் இருக்கிறது, இல்லை என்றல்ல. அவர்களுடைய பெரும்பான்மை தன்மை பொறுத்தவரை ஷியா முஸ்லிம்கள் பெரும்பான்மை ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன, அவருடைய விதிமுறைகள் இருக்கின்றன. ஒரு நாட்டினுடைய அரசு கட்டுப்பாடுகள் இருக்கிறது, செயற்படுத்துவதில் அது குரான் நாட்டிலும் இருக்கின்றது. நாங்கள் இந்த ஷியா முஸ்லிம் சுன்னி முஸ்லிம் என்ற வகையில அதை பிரிச்சு பார்த்திருந்தாலும் வளைகுடா நாடுகள்ல வாழக்கூடிய சுன்னி முஸ்லிம்ஸ் இன்னும் ஈரானுக்கு எதிராக எதிர்த்து ஈரானுடைய தாக்குதலுக்கு எதிராகவோ அல்லது ஈரானுக்கு எதிராகவோ எதிர்த்து போராட்டங்கள்ல ஈடுபடையில அவர்கள் கிட்டத்தட்ட இது ஒரு அமெரிக்காவினுடைய முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கிறது என்ற சிந்தனை தான் இருக்கு என்ற மாதிரி தான் எனக்கு தோன்றுது. அது எப்படி பாக்குறீங்க? அதை வலியுறுத்துகிறார்கள். அதாவது அதை நீங்களே எங்களுக்கு அடிக்கிறீர்கள், நாங்கள் அவர்களுக்கு கேந்திர தளங்களை கொடுத்தது உண்மை. சிலர் சொல்லுகிறார்கள் குவைத்ல இருந்து ஒரு முன்னாள் அதனுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்று சொல்லுகிறார் வெளியுறவு அமைச்சர், நாங்கள் அவர்களுக்கு தளம் கொடுத்தது உண்மை, ஆனால் இங்கிருந்து தாக்கு நடத்தவில்லை என்கிறார் அவர். ஆக நீங்க எங்களை ஏன் தாக்குகிறீர்கள் என்று. குவைத்துகள் அதிகமான தாக்கு நடைபெற்றுகிறது. ஆகவே இப்பொழுது டிஃபென்ஸ், அதாவது நாங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, நாங்கள் நேரடியாக இதில் சம்பந்தப்படவில்லை, நீங்கள் தாக்க வேண்டியது அமெரிக்காவோட மிஸ்டர் எங்களுக்கு ஏன் அடிக்கிறது என்ற ஒரு குரல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கான தங்கள் உள்ள மிசைல்ஸை கொண்டு அதை கவுண்டர் பண்ணுவதற்கான தாக்குதலை முறியடிப்பதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், இல்லை என்றல்ல. ஆனாலும் இன்று எல்லாருக்குமே நவீன யுகத்திலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அம்சம் இந்த ஃப்ரீடம் எக்ஸ்பிரஷன், அதாவது சொல்வதற்கான கருத்துரிமை சுதந்திரமானது இன்று முடக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலா இருந்தால் என்ன, கல்ஃப் நாடா இருந்தால் என்ன, ஈரானா இருந்தால் என்ன முடக்கப்பட்டிருக்கிறது. ஈரானில் கூட இன்டர்நெட் கூட லிமிடெட் அளவில் தான் வழங்கப்படுகிறது. அதிலிருந்து செய்திகள் போவது முடியாமல் இருக்கிறது. இஸ்ரேல் முழுமையான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு ஊடகங்கள் போக முடியாமல் இருக்கிறது. அது மாதிரி இங்கே அமெரிக்காவுடைய இழப்புகள் கூட இன்னும் வெளியில வரையில தானே இறுக்கமாகத்தான் வச்சிருக்கிறார். அந்த ஊடகத்துக்கு எதிரான சட்டங்கள் இன்று அவர்களுக்கு மனதண்டனை வழங்க வேண்டும் என்ற அளவுக்கு ட்ரம்ப் கதைப்பதாக ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. அதான் ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடு அழுத்தமாக இருக்கிறது என்றால் இந்த உலகம் ஊடகத்தை எதை உருவாக்கினார்களோ, தங்களுக்கு சாதகமாக கருத்துக்களை பரப்புவது உருவாக்கினார்களோ அவைகளை தங்களுக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. என்றால் உண்மைகளை ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்தால் அதனுடைய பாதிப்புகள் என்னால் ஊடகங்கள் என்பது இப்பொழுது வெறுமனே கோஆபரேட் ஊடகங்களாக மட்டுமல்ல, தனிநபர் ஊடகங்களாக, யூடியூபராக அல்லது தனி மனிதர்களான செய்திகளூடாக பல செய்திகள் வர நம்பகத்தன்மை உள்ளவருடைய செய்திகள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தடுத்துவிட வேண்டும் என்ற பயங்கரமான செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து அவ்வாறுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஷியா சுன்னி அந்த பிரச்சனைக்கு வந்தார். இலங்கையில இருக்கிற முஸ்லிம்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள், நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்த நீங்க? அது உங்களுக்கு சொல்லலுமோ தெரியல. உண்மையிலே அது முக்கியமான நல்ல கேள்வி. ஏனென்றால் இந்த சுன்னிசியா பிரச்சனை என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கவில்லை ஆரம்ப காலங்களில். உதாரணமா இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஈரானிய புரட்சி நடந்த பொழுது அதிகளவான இலங்கை முஸ்லிம்கள் ஈரானிய புரட்சி ஆதரித்தார்கள். அது உலகம் முழுக்க உள்ள போராட்ட சக்திகளும் அது தவிர இஸ்லாமியர்கள் ஆதரித்தார்கள். காரணம் என்னவென்றால் இஸ்லாமிய ஒரு அந்த காலகட்டத்திலே முழுமையான இஸ்லாமிய பேரோடு, அதாவது இஸ்லாமிய குடியரசு ஒன்று, ரிபப்ளிக் ஆஃப் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஒன்று உருவாது என்பது கிலாஃபாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு. கிலாஃபாவுடைய வீழ்ச்சியை பிரித்தானியர்கள் கிலாஃபாவை முற்றுமுழுதாக முடிவு கொண்ட பின்னர், துருக்கியிலே அடிப்படையாக இருந்த கிலாஃபா விழுந்த பின்னர் மீண்டும் இஸ்லாமிய எழுச்சி என்பதால் இஸ்லாமிய சம்பந்தமான ஒரு ஆட்சி முறை என்பது உலகளாவிய இறுதியிலே ஈரானில் தான் முஸ்லிம்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரியும் அஷ்ரப் போன்றவர்கள் கூட, அந்த SLMC உள்ள முன்னாள் தலைவர் கூட, அவர்கள் எல்லாம் இதை ஆதரிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஈரானிய புரட்சியாக இருப்பது, ஈரானிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது, ஈரானிய எம்பசியோடு நெருக்கமாக இருப்பது என்பது நடைபெற்றிருக்கிறது. ஈரானிய புத்தகங்கள் எல்லாம் கூட நாங்கள் அந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு தெரியும் மாவோட புத்தகங்கள் அதெல்லாம் வருவது காலகட்டங்கள் போல இந்த ஈரானியர்களுடைய கொலை கோட்பாட்டு புத்தகங்கள் எல்லாமே தமிழிலே வெளிவந்தன. அவை மிக பரவலாகவே விநியோகிக்கப்பட்டன. அவை ஈரானியுடைய ஒரு ஊடுருவல் ஒன்று ஏற்பட்டது இலங்கையில். அது ஊடுருவல் சொல்வதை விட அந்த காலத்தில் ஈரான் என்றால் யார், இஸ்லாமிய குடியரசு என்றால் என்ன, இந்த ஆட்சியை நிறுவப்பட்டதற்கான கோட்பாடுகள் என்ன என்ற விஷயம் வந்தது. அதுக்கப்புறம் மெதுமெதுவாகவே அவருடைய அடிப்படையான மத சம்பந்தமான கோட்பாடுகள் வந்தது. அடிப்படையில் இஸ்லாமியர்கள் தான் எந்த வேறுபாடும் இல்லை. சில
ஆரம்ப காலத்திலே உள்ள ஆட்சி முறை மாற்றத்தில் ஏற்பட்ட ஒரு விரிசல் தான் அந்த இரண்டு பிரிவுக்கும் காரணமானது. யார் ஆட்சிக்கு வருவது, அரசியல் ரீதியான ஒரு மாற்றம் தான், அரசியல் ஏற்பட்ட ஒரு பிணக்குத்தான் இந்த இதை சுன்னிசியாக மாற்றியது. ஆனால் அந்த சுன்னிசியாக மாற்ற பிறகு கொள்கை அளவில் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் கத்தோலிக்கையும் அயர்லாண்டை பார்க்கிறோம், புரொட்டஸ்டாண்டை பார்க்கிறோம். சில மத அடிப்படையில் பார்க்கிறோம். வெறுமனே நாங்கள் இஸ்லாமியர்களை மட்டும் பார்க்கிறதா இருக்கக்கூடாது. நிச்சயமாக சைவத்தை பார்க்கிறோம், வைணவத்தை பார்க்கிறோம், இந்துக்களுக்குள்ளே அப்படி வேறுபாடுகள் மதங்களுக்குள்ளே வருவதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் வெறுமனே இஸ்லாமியர்களை மட்டும்தான் பார்க்கிறோம். தன்மை உலக வரலாற்றுடைய அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்று அரசன் மதம் மாறுகின்ற பொழுது மக்களும் மதம் மாறினது எல்லாம் நடந்திருக்குது. அதாவது அரசன் தன்னுடைய மனைவியை கொலை செய்த பிறகு மதம் மாறினது எல்லாம் நாங்கள் ஐரோப்பாவில் பார்த்திருக்கிறோம். வரலாறுகளை நாங்கள் வெறுமனே ஒரு காலகட்டத்தில் இருக்கிற வரலாற்றை ஒரு பக்க பார்க்காமல் பல பக்க பார்ப்போம். வரலாற்று பின்னணி பார்க்கின்ற பொழுது ஒரு தெளிவான ஒரு பார்வை ஏற்படும். அந்த வகையிலேதான் இந்த முரண்பாடுகள் வந்த பிறகு அந்த முரண்பாடுகளை பார்க்கிறோம். நாங்கள் இந்த புரொட்டஸ்டாண்ட் அயர்லாந்து முரண்பாடு என்பது மத ரீதியான முரண்பாடு எந்த அளவு உக்கிரமடைந்தது அது பார்த்திருக்கிறோம். அது மாதிரி நாங்கள் வைணவ இதையும் பார்க்கிறோம், அது வேறுபாடுகளை பார்க்கிறோம். அது மாதிரி ஜைனிய மதம் அவர்கள் முற்படுத்தி பார்க்கிறோம், கழுவேற்றி கொண்டதை பார்க்கிறோம். இதெல்லாம் அடிப்படையிலிருந்து ஒரு மதத்துக்குள் வந்தவர்கள் தான் பிரிஞ்சு கொண்டு போகிறார்கள். அந்த பிரிவினைக்குள்ளே அவர்களை வேறறுக்கின்ற தன்மையும் பார்க்கிறோம். அப்ப இந்த வரலாற்று பின்னணி பார்க்கின்ற பொழுதுதான் நான் நினைக்கின்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அந்த காலத்தில் இருந்தன. பின்னர் இது ஒரு மத ஊடுருவலாக பார்க்கப்பட்டது. அவருடைய மத ஊடுருவல், அவருடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை அங்கு கொண்டு வருகின்ற நோக்கம் அந்த மத பிரிவினைக்கு ஒரு வலி சேர்க்கிறவான சில விஷயங்கள் நடைபெற்றதாக பார்க்கலாம். ஆனால் பெரிதளவில் செய்யப்படவில்லை, இருந்தாலும் செய்யப்பட்டது. இந்த காலம் சென்ற கொமேனி அவர் கூட 80களில் இந்தியாவுக்கு சென்றிருக்கிறார். இந்தியாவிலே அவர் காலம் சென்ற ஸ்பிரிச்சுவல் லீடர், அதாவது ஆத்மீக தலைவர், இந்தியாவில் சென்றிருக்கிறார். இந்தியா சென்ற பொழுது அவர் காஷ்மீருக்கும் கர்நாடகாவுக்கும் போயிருக்கிறார். கர்நாடகாவுக்கு போன பொழுது அங்குள்ள ஷியா மக்களை சந்தித்திருக்கிறார். அதனால கர்நாடக மக்கள் இந்த முறை அவருடைய இறப்பின் காரணமா மிக துக்ககரமான நிகழ்ச்சிகளை நடத்தினார் கர்நாடகாவில். அது மாதிரி காஷ்மீருக்கு போன பொழுது அங்கு ஒரு சன்னி முஸ்கன் சொல்ற இந்த பிரிவினையாத இந்த பக்கத்து மஸ்குலே போய் அவர் தொழுகை நடத்தியிருக்கிறார். ஆகவே அவர் என்னென்றால் அங்க சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், நமக்குள் பிரிவினை இல்லை என்ற சொல்லவாறான ஒரு கருத்தை அவர் முன்வைப்பதாக அவர் அதை செயற்பட்டிருக்கிறார் என்ற ஒரு வரலாற்று பதிவாயிருக்கிறது. அது சம்பந்தமா அந்த காலகட்டத்தில் எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த பள்ளியில சென்றதும் அந்த பள்ளியில தொழுகை நடத்தியது பற்றி. இது இந்த பிரிவினைகள் அரசியல் ரீதியாக முனைவு பெறுவதற்கான காரணம், இந்த பகுதியில் உள்ள அரச நிறுவனங்கள் கூட சன்னி அரச குடாநாடுகள் உள்ள அரச பலம், அவை அதனுடைய அந்த பலத்தினூடாக அவர்களும் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறார்கள். இப்ப நான் சன்னியை சேர்ந்தால் தான் சொல்ல வேண்டும் அடிப்படையில். என்றால் இந்த சியா என்பது இடையில வந்த பிரிவினை. அதனால் அந்த பிரிவினைகளுக்குள்ளே நாங்கள் போகாமல், இலங்கையிலையும் சனி முஸ்லீம் தான் நிறைய இருக்கிறோம் நினைக்கிறேன். இலங்கை சனி முஸ்லீம் இருக்கிறார்கள். இந்தியாவில் தான் அதிக அளவு, குறிப்பிட்ட அளவில் இந்தியாவிலும் சனி முஸ்லிம்கள் தான். இருந்தாலும் சில இடங்களிலே கூடுதலான அவர்களுடைய செல்வாக்கு இருக்கிறது. காஷ்மீர்ல இருக்கிறது, சில இடங்களிலே இந்தியாவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, சில இடங்களில் இருக்கிறார்கள். நினைக்கிறேன் சவுதி அரேபியா போன்ற நாடுகள், அந்த வளைகுடா நாடெல்லாம் சனி முஸ்லீம் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். ஆனால் சவுதி அரேபியாவில் கூட சியா முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். சியா முஸ்லிம்களுடைய பகுதிகள் சியா முஸ்லிம் இருக்கிறார். சியா முஸ்லிமுடைய ஒரு தலைவை, ஒரு பகுதியினுடைய மேயரா கூட சியா முஸ்லீம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராந்தியத்தினுடைய நிர்வாகம் கூட ஒரு சியா முஸ்லீம் ஒருவருக்கு வந்திருக்கிறது. சவுதி அரேபியா ஒரு மாடரேட் கண்ட்ரியா இருந்திருக்கிறது. அது மாதிரி நீங்கள் குடா நாடுகளில் போனீங்கன்னு சொன்னால், இப்ப சார்ஜா மற்றது துபாய் எல்லாம் போனால் அங்க நிறைய வர்த்தகத்தில் ஈடுபவர்கள் ஈரானியர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவர்களுக்குள்ள அவர்கள் முரண்பாடு வேறுபாடு பார்ப்பதில்லை. அவர்களுக்குள்ளே அவர்கள் அங்கே பாலஸ்தீன மக்கள் இந்த பிரிவை சேர்ந்தவர்கள், பாலஸ்தீன பெரும்பான்மை சனி முஸ்லிம் சேர்ந்தவர்கள். ஆனா ஈரானோட மிக நெருக்கமா இருக்கா. ஈரானிலே காலம் சென்ற அவருடைய பாலஸ்தீன தலைவர் ஈரானுக்கு சென்ற பொழுது கொல்லப்பட்டிருந்தார். அவர் எல்லாம் கூட மிக நெருக்கமாகவே அந்த செயற்பட்டுகிறார்கள். ஏனென்றால் அந்த பாலஸ்தீனுக்கு ஆதரவு என்பது ராணுவ ரீதியாக ஹிஸ்புல்லா மூலமாக, அது மாத்திரமல்ல பரவலா சர்வதேசியான ஒரு குரல் கொடுப்பதன் ஊடாகவும், அது சம்பந்தமாக பகிரங்கமான ஐக்கிய சபை தீர்மானங்கள் மற்ற இடங்களில் கூட எல்லா இடங்களிலும் மிக தீவிரமாக ஆதரவளிப்பவர்களாக ஈரான் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறது. ராணுவ ரீதியாகவும் ஒரு முரண்நகையும் கூட என்னால் சுன்னி முஸ்லிம்களான ஏனைய வளைகுடா நாடுகள் இஸ்ரேலோட ஒரு நெருக்கமான உறவை கட்டியெழுப்பி கொண்டு வந்தன. அந்த தாக்குதல் நடத்தும் வரைக்கும், இஸ்ரேல ஹமாஸ் அந்த தாக்குதலை நடத்துற வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு முதல் வளைகுடா நாடுகள் இஸ்ரேலோட ஒரு நல்லுறவை பேணத்தான் முயற்சித்தன. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட வந்து கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி. நன்றி ஜெயவார், நன்றி.